வணக்கம் டிபிகே டாக்ஸ். சக்தி வேர்ல்ட் சீரியலில் செகண்ட் சீசனில் தான் வேலன் கதாபாத்திரத்தில் விக்ரம் அவர்கள் நடிச்சிருந்தாலுமே அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸையே இந்த சக்தி வேர்ல்ட் சீரியலில் உருவாக்கிட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சீரியல்லையுமே அவரோட நடிப்புக்காகவே இந்த சீரியல்களை பார்க்குற ரசிகர்களுமே இருக்காங்க. அப்படி சக்தி வேர்ல்ட் சீரியலில் வேலனாக நடிக்கிற விக்ரம் ஸ்ரீ அவர்களை பற்றின தெரியாத தகவலை தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விக்ரம் ஸ்ரீ அவர்கள் சொந்த ஊர் நார்த் கர்நாடகாவில் இருக்க பிஜப்பூர் அப்படின்ற ஊர். இவருக்கு இப்போது 39 வயது ஆகுது. விக்ரம் ஸ்ரீ அவர்கள் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே மார்ஷியல் ஆர்ட்ஸ், டான்ஸ், ஸ்பிரிச்சுவல்னு எல்லாத்தையுமே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் காலேஜ் முடிக்கும்போது மார்ஷியல் ஆர்ட்ஸில் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கி எக்ஸ்பர்ட்டாகவே மாறிட்டார். அப்புறம் பலருக்குமே இவர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலைகளை சொல்லி கொடுத்தாரு. இதே போல் இவர் ஆன்மீகத்திலையுமே 1.5 வருடம் ராமகிருஷ்ணா மடத்தில் இருந்து புத்தகங்களையும் படிக்க ஆரம்பித்தார். ஒரே சமயத்தில் ஆன்மீகத்திலையுமே புத்தகங்கள் படித்து தற்காப்பு கலைகளையுமே கோல்டு மெடல்ஸ் வாங்கி எல்லோரும் மக்களுக்குமே ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருந்தார் விக்ரம் ஸ்ரீ அவர்கள். விக்ரம் ஸ்ரீ அவர்களை பொறுத்த வரைக்கும் 1997ஆம் ஆண்டே அமிர்தவர்ஷினின்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் சைல்ட்ஹுட் ஆர்டிஸ்டாக நடிச்சிருப்பார். இவர் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது மீடியா வாய்ப்பு கிடைக்குதான்னு சொல்லிட்டு பெங்களூர் போயிருக்காரு. அங்கே பல ஆடிஷன்லேயுமே இவர் கலந்துருக்காரு. அப்போவுமே இவருக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கல. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்மளோட நடன திறமை, நம்மளோட ஸ்டண்ட் திறமையெல்லாம் காமிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு விக்ரம் ஸ்ரீ அவர்கள். அப்படி இவருக்கு 2014ஆம் ஆண்டு பரிணயா அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் 2015ஆம் ஆண்டு பாம்பே மிட்டாய், 2016ஆம் ஆண்டு முங்காரு மலான்னு கன்னடத்தில் சில திரைப்படங்கள்லாம் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அந்த திரைப்படங்களில் ஸ்டண்ட் காட்சிகளெல்லாம் டூப் போடாமல் இவர் நடிச்சிருக்காரு. ஆல்ரெடி தற்காப்பு கலைகள்லாம் எனக்கு தெரிகிறதுனால நானே ஸ்டண்ட் மேன் இல்லாமல் நானே நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இயக்குனர் வேணான்னு சொன்னப்போ இல்லை சார் நானே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது இவருக்கு முன்னாடி ஒருத்தர் டூப் போட்டு நடிக்கும்போது அவருக்கு இன்ஜுரி ஆகிருக்கு. இதை பார்த்த இயக்குனர் வேணாம், இந்த ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை நானே பண்ணுறேன்னு சொல்லி இவரும் அந்த ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. அப்போது காலில் அடிபட்டிருக்கு. விக்ரம் ஸ்ரீ அவர்களை இயக்குனர் நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாளைக்கு வாங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அவர் வரமாட்டாருன்னு இயக்குனர் நினச்சிருக்காரு. ஆனால் அடுத்த நாள் வந்து சார் நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. நேற்று தானே அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னப்போ இல்லை பரவாயில்ல, எனக்கு ஸ்டன் பண்ணுறது ரொம்பவும் பிடிக்கும், அதனால் நான் பண்ணுறேன்னு சொன்னப்போ ஒட்டுமொத்த டீமுமே விக்ரம் ஸ்ரீ அவர்களுக்கு கைத்தட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்பவும் டெடிகேஷனான ஒருத்தர் தான் விக்ரம் ஸ்ரீ அவர்கள். விக்ரம் ஸ்ரீ அவர்கள் பல கன்னட சீரியல் சினிமாக்களில் தொடர்ந்து நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தார். அங்கே ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு இருந்திருக்காரு. இந்த நிலையில் விக்ரம் ஸ்ரீ அவர்கள் 2014ஆம் ஆண்டே தமிழில் நடிச்சிருக்காருன்றது தான் குறிப்பிடத்தக்கது. 2014ஆம் ஆண்டு ஜெயா டிவியில் வெளியான அக்கான்ற சீரியலில் கௌசல்யா அவங்க தான் லீட் ஹீரோன்னு நடித்தாங்க. அந்த சீரியலில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு விக்ரம் ஸ்ரீ அவர்களுக்கு கிடைச்சிது. விக்ரம் ஸ்ரீ அவர்களோட முதல் சீரியல் அக்கா சீரியல் தான். விக்ரம் ஸ்ரீ அவர்கள் அக்கா சீரியலுக்கு அப்புறம் 5 ஆண்டுகள் எந்த தமிழ் சீரியலுமே நடிக்கலை. அவர் கன்னடத்தில் பிரேம பல்லக்கின்ற ஒரு சீரியலில் நடிச்சிருக்காரு. அந்த சீரியல் ஷூட்டிங்கில் ஒருத்தர் வந்து உங்கள் சீரியல்லாம் ரொம்பவும் சூப்பராக இருக்குது, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரு தான் 2019ஆம் ஆண்டு விக்ரம் ஸ்ரீ அவர்களை வச்சு இயக்குன சிவாமணத்தில் சக்தி சீரியல் இயக்குனர். இந்த சீரியல் தான் விக்ரம் ஸ்ரீ அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கெரியரை தமிழில் உருவாக்குச்சுன்னே சொல்லலாம். இந்த சீரியலில் சிவான்ற கதாபாத்திரத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் கேரக்டராக இவர் நடிச்சிருப்பார். இயல்பாகவே இவர் சிவனை ரொம்பவும் தீவிரமாக கும்பிட்ற ஒரு ஆன்மீகவாதி தான். அதனால் இவரோட கதாபாத்திரத்தை சொன்ன உடனேவே இயக்குனர்கிட்ட இந்த கதாபாத்திரத்தில் நான் கண்டிப்பாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆரம்பத்தில் இங்கே வந்து நடிக்கும்போது இவருக்கு தமிழ் சுத்தமாக தெரியல. இவர் என்ன நம்மளை தமிழ் மக்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு ரொம்பவும் பயப்பட்டார். ஆனால் இவரோட முதல் சீரியல் ப்ரோமோ பார்த்துட்டு தமிழ் சீரியல் ரசிகர்கள்லாம் இவரை ஏற்றுக்கிட்டாங்கன்றது தான் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் விக்ரம் ஸ்ரீ அவர்கள் முதல் முறையாக விக்ரம் திரைப்படத்தை தான் பார்த்தாரு. அப்போது பார்த்ததுலேருந்தே விக்ரம் அவரோட மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டார்
விக்ரம் ஸ்ரீ அவர்கள். அதுக்கப்புறம் தொடர்ந்து விக்ரம் திரைப்படங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அதுக்கப்புறம் யாராவது இவரை விக்ரம்னு கூப்பிட்டாவே இவருக்கு அவ்வளோ பிடிச்சி போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விக்ரம் ஃபேன் தான் விக்ரம் ஸ்ரீ அவர்கள். இவர் ரியல் லைஃப்பில் ரொம்பவும் ஜாலியான பர்சன். எல்லார் கூடயுமே டீம் கூடயும் சேர்ந்து ஈஸியாக மிங்கிள் ஆகிடுவார். விக்ரம் ஸ்ரீ அவர்கள் சினிமாக்குள்ளார வந்ததுக்கு காரணம் என்னன்னு ஒரு இடத்துல சொல்லும்போது, என்னோடய பாட்டி தான் காரணம். சின்ன வயசில் எங்கள் பாட்டி கதை சொல்லுதுனாவே நான் போய் உக்காந்துருவேன். அப்போது பல நேரங்களில் அவங்க ராஜா கதை சொல்லுவாங்க. ராஜா கதை சொல்லும்போது எனக்கு ஒரு கற்பனைகள் வரும். அந்த கற்பனைகளில் நானே ராஜாவாக என்ன யோசிப்பேன். அப்படி தான் நம்ம பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. இது முழுக்க முழுக்க என்னோடய பாட்டி தான் நான் மீடியாக்குள்ளார வரதுக்கான காரணம்னு சொல்லியிருக்காரு விக்ரம் ஸ்ரீ அவர்கள். 2019ஆம் ஆண்டு விக்ரம் ஸ்ரீ அவர்கள் சிவா மனசு சக்தி நடித்து முடிச்சதுக்கப்புறம் இவருக்கு ஜீ தமிழில் அன்பே சிவம்ன்ற சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இந்த சீரியல்லையுமே இவருக்கு சிவான்ற கேரக்டர் தான் கொடுக்கப்பட்டுச்சு. முதல் சீரியல்லையுமே சிவா கேரக்டர், செகண்ட் சீரியல்லையுமே சிவா கேரக்டர்னவுடனே அவருக்கு ரொம்பவும் சந்தோஷமாக போயிடுச்சு. ஏன்னா அவரும் இயல்புலேயே ஒரு சிவன் பக்தன்றனால தொடர்ந்து நமக்கு சிவான்ற கதாபாத்திரமே வருதுன்னு ரொம்பவும் சந்தோஷப்பட்டிருக்காரு. 2வது சீரியலில் அன்பே சிவம் சீரியலில் இவர் லாயர் கதாபாத்திரத்தில் நடித்தார்ன்றதான் குறிப்பிடத்தக்கது. 3வது சீரியல் தான் இவருக்கு சூப்பர் டூப்பர் வெற்றி கொடுத்த சீரியலாக மாறிச்சு தமிழில். அந்த சீரியல் என்னென்னா ஆஹா கல்யாணம் சீரியல். இந்த சீரியல் தான் விக்ரம் ஸ்ரீ அவர்கள் சக்திவேல் சீரியலுக்கு நடிக்கிறதுக்கு முன்னாடி நடித்த சீரியல். இந்த சீரியலில் சூர்யான்ற கதாபாத்திரத்தில் லீட் ரோலில் நடித்தார். கிட்டத்தட்ட 700 எபிசோடுக்கு மேலே ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின சீரியல் தான் இந்த ஆஹா கல்யாணம் சீரியல். அதுலேயும் குறிப்பாக சூர்யா கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருப்பார். தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸையுமே சூர்யா கதாபாத்திரம் மூலயமா இவர் தமிழ் சீரியலே கொண்டு போனார். விக்ரம் ஸ்ரீ அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட திருமணத்தை பற்றியோ அவங்களோட குடும்பத்தை பற்றியோ எந்த இடத்துலையுமே தனிப்பட்ட விஷயங்களை பேசுனதே கிடையாது. விக்ரம் ஸ்ரீ அவர்களுக்கு ஒரு சகோதரி இருக்காங்கன்றது மட்டும்தான் தெரியும். இதே போல் விக்ரம் ஸ்ரீ அவர்களோட ஃபேமிலி தான் இவருக்கு எப்போவுமே பேக் போனாக சப்போர்ட்டாக எப்போவுமே இருந்திருக்காங்கன்றத சொல்லியிருக்காரு. இப்போது கரண்ட்டாக சக்திவேல் சீரியல்லையுமே வேலன் கதாபாத்திரத்தில் அவ்வளோ சூப்பராக விக்ரம் ஸ்ரீ நடிச்சிருக்காரு. அடுத்தடுத்து சீரியல் சினிமாக்களில் அதுவும் தமிழில் அவர் மேலும் பல சீரியல் சினிமாக்களில் ஹீரோவாக நடித்து மிகப்பெரிய அளவில் புகழடைய டிபிகே டாக் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு சக்திவேல் சீரியலில் வேலன் கதாபாத்திரத்தில் விக்ரம் ஸ்ரீ அவர்களை எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்துருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.